ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவோம் ஆஸ்ட்ரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை மகாவீர் ஜெயந்தி. மகாவீரரின் வாழ்க்கையை மாற்றும் 7 முக்கிய போதனைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகாவீர் தன்னுடைய உயர்ந்த போதனைகளால் மனித குலத்திற்கு நல் வழிகாட்டியாக உள்ளார். மகாவீர் ஜெயந்தி கொண்டாடும் வேளையில் அவரது போதனைகளை அவசியம் நினைவு கூற வேண்டும். அவரின் போதனைகளில் அனைத்தையுமே கடைபிடிக்க முடியாவிட்டாலும் முடிந்தவற்றை கடைபிடிக்க முயற்சி செய்யலாம். அப்படி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மகாவீரரின் 7 முக்கியமான போதனைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜைன மதத்தின் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரான மகாவீர் பெருமான் அவதரித்த திருநாளான மகாவீர் ஜெயந்தி இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி நாளை கொண்டாடப்பட உள்ளது. இந்த நாளில் அவரது போதனைகளை நினைவு கூறுவது அவசியம். மகாவீர் மனித குலத்திற்கு பகிர்ந்த மிக முக்கியமான 7 போதனைகள் பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கொள்கைகள் வாழ்க்கையை வாழும் விதத்தையே மாற்றி மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியது. முதல் போதனை அகிம்சை. மகாவீரரின் மிக முக்கியமான போதனை அகிம்சையாகும். வன்முறை என்பது ஒருவரை கொல்வது மட்டும் கிடையாது. ஒருவரை பற்றி தீய எண்ணங்கள் கொள்வது அல்லது அவர்களிடம் கோபத்தை காட்டுவதற்காக கடுமையாக பேசுவதும் கூட வன்முறையாகும். வலி என்பது இந்த உலகில் அனைத்து உயிர்களுக்கும் ஒன்றுதான். வன்முறையை பின்பற்றும் போது நம்முடைய மனதில் ஏற்படும் வெறுப்பு, கோபம் ஆகியவை நம்முடைய அமைதியை, மன நிம்மதியை கெடுத்து விடுகின்றன. அதனால் அமைதி தரும் அகிம்சையை பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக மகாவீரர் போதனைகளின்படி உண்மையை பேசுவது நல்ல பழக்கம் மட்டுமல்ல, அது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு வழியாகும். நாம் பொய் சொல்லும் போது மனதில் சுமை, பயம் ஏற்படுகிறது. ஆனால் உண்மையை பேசும்போது தைரியத்தை பெற முடிகிறது, தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது, மற்றவர்களின் நம்பிக்கையையும் பெற முடிகிறது. நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது மனதில் சுதந்திர உணர்வுடன் இருக்கிறோம். இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் பற்றின்மை என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தேவைக்கு அதிகமாக பொருள் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஒரு பொருளின் மீதான அதீத பற்றிய அனைத்து விதமான துன்பங்களுக்கும் காரணம் என மகாவீரர் வலியுறுத்துகிறார். ஆடம்பரம், சுகபோகங்களை குறைக்கும் போது மனதில் அமைதி ஏற்படுகிறது. இது துறவு என்ற நிலையின் உண்மையையும் ஆரம்ப நிலையையும் குறிப்பதாகும். அடுத்ததாக மன்னிப்பு என்பது ஒரு வீரனின் மிகப்பெரிய அணிகலன் என மகாவீர் கூறுகிறார். ஒருவரை தண்டிப்பது எளிது, ஆனால் மன்னிப்பது அனைவராலும் முடியாது. அது ஒரு உயர்ந்த குணமாகும். ஒருவரை மன்னிப்பது என்பது நம்முடைய மனதில் இருக்கும் வெறுப்பு மற்றும் பழிவாங்கும் தீயிலிருந்து நம்மை விடுவிப்பதாகும். மன்னிக்கும் குணம் கொண்டவரால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். அடுத்ததாக பிரம்மச்சரியம் என்பது உடல் ஆசைகளை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, நமது புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துவதாகும். அமைதியின்றி அலையும் மனதையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்த தெரிந்தவனே உண்மையான வெற்றியாளன் என மகாவீரர் சொல்கிறார். இதை பயிற்சி செய்வதன் மூலம் நம்முடைய ஆற்றல் அதிகரிப்பதுடன் வாழ்க்கையில் பெரிய லட்சியங்களை நோக்கி எளிதில் முன்னேறும் வழிகாட்டுதல்கள் பிறக்கும். இதனால் ஒழுக்கமானவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் நாம் மாறுகிறோம். அடுத்ததாக திருடாமை. பிறருக்கு சொந்தமான எதையுமே அவர்களின் அனுமதியின்றி எடுத்துக்கொள்வது தவறு என்கிறார் மகாவீரர். இதில் பிறரின் உரிமைகளை மீறி நேர்மையற்ற முறையில் லாபம் பெறுவதுமே அடங்கும். இது வாழ்க்கையில் கடினமாகவும் நேர்மையாகவும் உழைக்க வேண்டும் என நம்மை தூண்டும் சக்தியாகும். கடினமாக உழைத்து நாம் சம்பாதிக்கும் பணத்தில் திருப்தி கொண்டால் வாழ்க்கையில் ஒருபோதும் வருத்தப்பட தேவையில்லை. இதனால் சமூகத்தில் நம்முடைய மதிப்பும் உயரும். அடுத்ததாக நாம் செய்வதே சரி. ஒரு பிரச்சனையை நாம் பார்க்கும் கண்ணோட்டமே சரி என்று நம்புகிறோம். அதனால் மற்றவர்களின் கருத்துக்கள் தவறானவை என நினைக்கிறோம். இது தேவையற்ற முரண்பாடுகளையும் சண்டைகளையும் ஏற்படுத்தும். மற்றவர்களின் கருத்துக்களை மதிக்க வேண்டும் என்பதை மகாவீரரின் போதனையாகும். மற்றவர்களின் கண்ணோட்டங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அனைத்து முரண்பாடுகளும் சண்டைகளும் தீர்ந்துவிடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.